வணக்கம். நான் உங்கள் சதீஷ். இன்றைக்கு இந்த வீடியோ மூலமா ஒரு ரெசிடென்ஷியல் லேண்ட் பார்க்க போறோங்க. இந்த லேண்ட் எங்க அமைஞ்சிருக்குன்னா, ஈஸ்ட் தாம்பரத்துல முத்துராமலிங்க தேவர் ஸ்ட்ரீட்ல அமைஞ்சிருக்குங்க. நம்ம பார்க்க போற லேண்ட் ஏரியா ஒரு மல்டிபர்பஸ் லேண்டுன்னு சொல்லலாம். தாம்பரம் சானிட்டோரியம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அந்த லேண்ட் அமைஞ்சிருக்குங்க. நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த ரோடு பார்த்தீங்கன்னா, ஏரிக்கரை ஸ்ட்ரீட்னு சொல்லுவாங்க. வெரி ஃபெமிலியரான ஈஸ்ட் தாம்பரத்தில் வெரி ஃபெமிலியர் இந்த ரோடு. கமர்ஷியலாக இந்த ரோடு வந்து இப்போ மாறி வந்துடுச்சு. இந்த ரோட்லேருந்து ஜஸ்ட் நம்ம இடம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பிளாட்டில் அமைஞ்சிருக்குங்க. நம்ம பார்க்க போகிறது முத்துராமலிங்க தேவர் ஸ்ட்ரீட்டில் ஒரு ரெசிடென்சி லேண்டு தான். இதுதான் அந்த தெரு. அந்த ஏரிக்கார ஸ்ட்ரீட்லேருந்து நுழைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா செகண்ட் பிளாட்டை நம்ம பார்க்க போகிற லேண்டுங்க. இதுதான் நம்ம பார்க்க போகிற லேண்டு. நம்ம பார்க்க போகிற லேண்ட் ஏரியா வந்து 1250 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. நல்ல ஒரு ஏரியாவில் க்ரௌடான ஏரியாவில் வந்திருக்கு. கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். இந்த லேண்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டேஜ் வந்து ஒரு 21.5 ஃப்ரண்டேஜ் இருக்குங்க. சவுத் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கு. இந்த லேண்டுக்கு சிஎம்டி அப்ரூவும் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி கிரவுண்டு ஃபஸ்ட்டு செகண்ட் ஃப்ளோருக்கும் பில்டிங் பிளான் அப்ரூவும் வாங்கியிருக்காங்க. லீகலும் கரெக்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டைரெக்டாக செல்லர் தான் எனக்கு. இந்த இடத்துல ஒரு போர்வெல்லும் இருக்குங்க. நீங்கள் போர்வெல் பார்க்கலாம். 3 பக்கமும் வீடு இருக்குது. நல்ல ஒரு டெவலப்பான ஏரியா இது ஏரியா. நீங்கள் கூகுளில் போட்டு பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம். முத்துராமலிங்க தேவர் ஸ்ட்ரீட்னா லொக்கேஷன் மேப் போட்டிங்கன்னா வந்துடும் கண்டிப்பாக. கீழே வந்து ஒரு ஸ்மால் சைஸில் வந்து ஒரு லேபோ இல்லை ஒரு கிளினிக்கோ அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டு மேலே வீடு கட்டிகிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சின்ன ரெண்டல் இன்கமோட நம்ம ஃபேமிலி ரன் பண்ணுற மாதிரி இங்கே வீடு கட்டிட்டு நம்ம இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் பர்பஸாக இந்த ப்ராப்பர்ட்டி வந்து யூஸாக இருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா per ஸ்கொயர் ஃபீட் வந்து 8,800 ருபீஸ் கோட் பண்ணுறாங்க. இது ரோடு 20 ஃபீட் ரோடுனால இந்த ப்ரைஸு. இல்லைனா இந்த இடத்துல வந்து 10,000 மேலே தான் சேல் பண்ணிகிட்ருக்காங்க. டோட்டல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1 crore 10 lakhs வருதுங்க. இது இந்த இடத்தோட பவுண்டரி 4 பக்கம் அளவும் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனுக்கு பாருங்கள். எனக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.